الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தன்மைகள் அல்லது பண்புகள், அரபியில் சிஃபாத் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய சில சிஃபாத்துகளை, அல்லாஹுடைய சில பண்புகளை, தன்மைகளை சில பிதஅத்வாதிகள் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹுவும் அல்லாஹ்வின் தூதரும் அல்லாஹுவுக்காக எந்த சிஃபாத்துகளை சொல்லியிருக்கிறார்களோ அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் மறுக்கக்கூடிய அல்லாஹுடைய சிஃபாத்துகளில் ஒரு முக்கியமான இன்னொரு சிஃபத்து தான், அல்லாஹுடைய ஒரு தன்மை தான் அல்லாஹ் உயர்ந்தவன் என்கிற தன்மை. நமக்கு தெரியும், குர்ஆனில் ஹதீஸில் தெள்ளத் தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்தவன் என்று பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்தவன் என்று பல இடங்களில் குர்ஆன் ஹதீஸில் நம்மால் பார்க்க முடியும். ஆயத்துல் குர்சி என்கிற வசனத்தை நாம் ஒவ்வொரு நாள் படிக்கின்றோம். அந்த வசனத்துடைய இறுதியில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா வஹுவல் அலியுல் அஸீம். வானங்கள் பூமி இந்த இரண்டையும் பாதுகாத்து வைப்பது என்பது அல்லாஹ்வுக்கு சிரமமான காரியம் அல்ல. மேலும் அல்லாஹ் மகத்தானவனாக உயர்ந்தவனாக இருக்கிறான். வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா வஹுவல் அலி. அல் அலி என்று சொன்னால் உயர்ந்தவன். அல்லாஹ் உயர்ந்தவன் என்று ஒவ்வொரு சஜ்தாவிலும் நாம் நினைச்சுகிறோம், ஒப்புக்கொள்கிறோம். அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வை நாம் புகழ்கிறோம். சுப்ஹான ரப்பியல் அலா. என்னுடைய உயர்ந்த இறைவன் பரிசுத்தமானவன், அவனை நான் துதிக்கிறேன். சுப்ஹான ரப்பியல் அலா. அலா என்று சொன்னால் உயர்ந்தவன். சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அலா. உமது உயர்ந்த இறைவனின் பெயரை துதிப்பீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்படி அல்லாஹ் உயர்ந்தவன் என்று பல இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. உயர்ந்தவன் என்று சொன்னால் 7 வானங்களுக்கு மேல் அல்லாஹ் இருக்கிறான் என்று அர்த்தம். 7 வானங்களுக்கு மேல் அல்லாஹ் இருக்கிறான், வானங்களில் இருக்கிறான். இதற்கும் குர்ஆனில் ஹதீஸில் பல ஆதாரங்கள் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், முல்க் அத்தியாயத்திலே, அஅமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யுர்சில அலைக்கும் ஹாஸிபா ஃபஸதஅலமூன கைஃப நதீர். அஅமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யக்ஸிஃப பிகுமுல் அர்து ஃபைதா ஹிய தமூர். வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு இந்த வேதனைகளை தருவான் என்பதை குறித்து அச்சமற்றவர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்களா? உங்களுக்கு பயம் கிடையாதா என்றெல்லாம் கேட்கும் பொழுது, வானத்தில் இருப்பவன், ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்தவன், அதாவது வானங்களுக்கு மேல் இருக்கிறான். ஒரு முறை ஒரு சஹாபி முஆவியா என்கிற ஒரு நபித்தோழர் தன்னுடைய ஒரு அடிமை பெண்ணை ஏதோ கோபத்தில் அடித்து விட்டார். அடித்த பிறகு வருந்தினார்கள். வருத்தப்பட்டதோடு, இந்த பெண்மணி மூமினான ஒரு பெண்ணாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக இந்த பெண்ணை விடுவித்து விடலாம், உரிமையை விட்டு கொடுத்து விடலாம், அதாவது நான் அடித்த அந்த அடிக்கு பரிகாரமாக அமையும் என்றவர்கள் ஒரு நியத் வைத்துக் கொண்டார்கள். அடுத்து அந்த பெண்மணி அழைத்துக் கொண்டு, அந்த அடிமை பெண்ணை அழைத்துக் கொண்டு நபியிடம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கோபத்தில் நான் இந்த அடிமை பெண்ணை அடித்து விட்டேன். இந்த பெண்மணி அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்ணாக இருந்தால் விடுவித்து விடலாம், அதுவே என்னுடைய இந்த பாவத்துக்கு பரிகாரமாக இருக்கட்டும் என்று நான் நியத் வைத்திருக்கிறேன், நீங்களே சொல்லுங்கள் என்று சொல்ல, அந்த பெண்மணியுடைய நம்பிக்கையை சோதனை செய்து பார்ப்பதற்காக ரசூல் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அந்த பெண்மணி ஃபிஸ் ஸமா, வானத்தில் என்று சொன்னார்கள். அடுத்து ரசூல் அவர்கள் இரண்டாவது கேள்வி கேட்டார்கள், நான் யார்? அதற்கு அந்த பெண்மணி, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், இந்த பெண்மணி நம்பிக்கை கொண்ட பெண்மணி தான், உங்களுடைய நியத்துக்கு ஏற்ப நீங்கள் விடுதலை செய்து விடுங்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்வி, நேரடியான கேள்வி என்ன? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அதற்கு அந்த பெண்மணி சொன்ன நேரடியான பதில், வானத்தில் இருக்கிறான். அதற்கு ரசூல் சொன்ன சாட்சி என்ன? இந்த பெண்மணி மூமினான பெண்மணி. என்ன அர்த்தம்? இதுதான் சரியான கொள்கை. சரி, வானங்களுக்கு மேல் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானங்களுக்கு மேல் அர்ஷ் இருக்கிறது. அந்த அர்ஷுக்கு மேல் அல்லாஹ் உயர்ந்தவனாக இருக்கிறான். ஆகவே அல்லாஹ் உயர்ந்தவன், அதாவது 7 வானங்களுக்கு மேல் அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் 7 வானங்களுக்கு மேல் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், அரியாசனம் இருக்கிறது. அதற்கு மேல் அல்லாஹ் உயர்ந்தவனாக இருக்கிறான். குர்ஆனில் 7 இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக இதை சொல்கிறான். அல்லாஹ் அர்ஷ் மீது உயர்ந்தவனாக இருக்கிறான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா.
தாஹா அத்தியாயத்தின் ஆரம்ப வசனத்திலே பல இடங்களில் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்து சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அர்ஷ் மீது உயர்ந்தவனாக ஆகிவிட்டான், உயர்ந்து விட்டான். ஆக என்பார்களே, இதுதான் நம்முடைய கொள்கை, இதுதான் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட கொள்கை. அல்லாஹ் உயர்ந்தவன், அல்லாஹ் வானங்களுக்கு மேல் இருக்கிறான், அல்லாஹ் அர்ஷ் மீது உயர்ந்தவனாக இருக்கிறான். உயர்ந்தவனாக இருந்து கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான்? தஹஜ்ஜுத் நேரத்திலே முதல் வானத்துக்கு வருவான். அர்ஷுக்கு மேல் உயர்ந்தவனாக இருந்து கொண்டு அல்லாஹ் நமக்கு பூமியில் இருக்கக்கூடிய நமக்கு உதவியும் செய்வான். அல்லது அல்லாஹ் சொல்வது போல் அர்ஷ் மேல் உயர்ந்து கொண்டு மூமினின்களோடு அல்லாஹ் இருப்பான். எப்படி இருப்பான் நமக்கு தெரியாது. அது எப்படி அர்ஷ் மீது இருந்து கொண்டு எப்படி மூமினின்களோடு இருப்பான் நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லியிருக்கான், இருப்பதாக சொல்லியிருக்கிறான். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அர்ஷ் மீது இருப்பதாக சொன்னதும் அல்லாஹ் தான், மூமினின்களுடன் இருப்பதாக சொல்வதும் அல்லாஹ் தான். ஆகவே அர்ஷ் மீது உயர்ந்தவனாக இருப்பதோடு அல்லாஹ் மூமினின்களோடு இருப்பான், அல்லாஹ்வுடைய உதவியும் மூமினின்களோடு இருக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த விஷயத்தில் இந்த சூஃபியாக்கள், தர்கா வணங்கிகள் போன்ற மக்கள் எல்லாம் நினைச்சுகிறார்கள், அல்லாஹ் உயர்ந்தவன் என்று தெளிவாக சொல்லாமல், அல்லது சில சமயம் சொல்லவும் செய்வார்கள் அல்லாஹ் உயர்ந்தவன் என்று. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், தூரிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அவன் இல்லாத இடமே கிடையாது, எனக்குள் இருக்கிறான், உங்களுக்குள் இருக்கிறான், நீங்களும் அல்லாதான் நாங்களும் அல்லாதான் என்றெல்லாம் பகிரங்கமாக பேசுகிறான் இந்த சூஃபியாக்கள். எல்லாமே அல்லாஹ் தான். ஒருவர் பயான் பேசும் பொழுது சொல்கிறார், நானும் அல்லாஹ்தான், நீங்களும் அல்லாஹ்தான். ஒருவன் பிச்சை கேட்க வந்தால் யாசிப்பவரும் அல்லாஹ்தான், உதவி செய்யக்கூடியவர் அவரும் அல்லாஹ்தான். இப்படி அல்லாஹ் உங்களை போல் இருப்பான், என்னை போல் இருப்பான் என்று நவுது பில்லாஹ். இதை விட பெரிய ஷிர்க் ஏதாவது இருக்க முடியுமா? இதை விட பெரிய ஷிர்க் பூமியில் இருக்கவே முடியாது. எல்லாமே அல்லாஹ் தான், எல்லாமே அல்லாஹ்வுடைய வடிவங்கள் தான், அல்லாஹ்வுடைய உருவங்கள் தான் என்று சொல்வது இந்த சூஃபியாக்களுடைய மிக மோசமான கொள்கையாக இருக்கிறது. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? எல்லா இடத்திலும் இருக்கிறான். இப்படி எந்த ஒரு இடத்திலும் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படவில்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்த கொள்கையே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த கொள்கை என்ன? அந்த ஒரு ஹதீஸ் போதுமானது. ரசூல் அந்த பெண்மணியை பார்த்து அல்லாஹ் எங்கே என்று கேட்க, அந்த பெண்மணி வானத்தில் என்று சொன்னார்கள். அதை ரசூல் அவர்கள் அங்கீகரித்தார்கள். அது தப்பான பதிலாக இருந்தால் ரசூல் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த பெண்மணியை பார்த்து இப்படி சொல்லக்கூடாது, அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று சொல்லுங்கள், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று சொல்லுங்கள் என்று தானே சொல்லியிருக்க வேண்டும். ரசூலுடைய பொறுப்பே அதுதானே. மக்களுடைய கொள்கையை சரி செய்வதுதான் ரசூலுடைய மிக முதன்மையான கடமை. ஆக ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த பெண்மணியை திருத்தாமல் அல்லது அந்த பெண்மணிய பதிலை மாற்றி சொல்லாமல் அதை அங்கீகரித்தார் என்று சொன்னால் அதுதான் உண்மையான கொள்கை. அதை தான் பகிரங்கமாக நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட கொள்கை, நபிகள் நாயகம் மக்களுக்கு போதித்த அந்த கொள்கையை ஏற்ற மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. தவறான சிந்தனைகள், ஷிர்கான சிந்தனைகளை விட்டு அல்லாஹ் நம்முடைய ஈமானை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.